Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஆனியன் போண்டா. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதோடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு, அது வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ ரெட் சில்லி சேர்த்து இதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஆனியன்லாம் பார்த்தோன்னா நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா தனியாக கையால் பிரித்து விட்டுருங்க. இதோட நம்ம இப்போது 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு. இதோட நல்லா காய்ச்சின எண்ணெய் வந்து ஒரு கரண்டி, சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே நீங்கள் 1 கப் அளவு நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். தண்ணி சேர்க்காம தான் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆனியனில் இருக்க தண்ணியே நிறைய வெளியே வரும். ஸோ அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதோட இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணியாக ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனாலே போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம உருண்டை எடுத்துடலாம். ஒரு சின்ன சைஸ் பால் பாருங்கள், லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கக்கூடாது. அப்படியே நம்ம மாவை எடுத்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து தேவையோ அந்த சைஸுக்கு வந்து எடுத்துருங்க. இந்த ஆனியன் போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஆனியன் நல்லா மேலே க்ரன்ச்சியாக நல்லா பொரிஞ்சு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழுத்தி பிடிச்சின்னா உள்ளே கல் மாதிரி ஆகிடும். அப்படியே லைட்டாக எடுத்து லைட்டாக அப்படியே சுருட்டி மட்டும் வச்சிடணும். பாருங்கள், நான் எல்லா போண்டாவையும் வந்து உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் போண்டா வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெய் வைக்கணும். பாருங்கள், இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமே வைங்க. ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக மேலே கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே போடுறதுக்கு முன்னாடி மட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ வந்து லைட்டாக நீங்கள் தீயை குறைச்சி வச்சு நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக நல்லா கலர் வந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.